இதுக்குதான் பெரியாரு காந்தி சுதந்திரம் கொடுத்தாங்களா? பொண்ணுங்க பொண்ணு கல்யாணம் பண்றது சொசைட்டி ரொம்ப உங்களுக்கு கேவலமா பேசி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? உடஞ்சு போயிருக்கீங்களா? எப்படி உங்களுக்குள்ள மேட்டர் நடக்கும்? ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேருமே? யாரு சன்னி யாரு மூன்? நான் சன்னி, இவங்க மூன். நீங்க சன்னி மூனா? எதனால அந்த பேர் வச்சீங்க ரெண்டு பேருமே? என் பேர் வந்து கவினிலா. ஓகே. லைக் அந்த நிலா நிலான்னு தான் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. நிலா நிலா ஷார்ட்டா கூப்பிடுவாங்க. ஓகே. சோ அதனால மூன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம். சுமி மூன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். அப்புறம் சரி சுமின்றதுக்கும் சந்திரன்றதுக்கும் கொஞ்சம் லிங்க் ஆச்சு. சரி அப்படியே சரி சன் மூன் வச்சிடலாம், இது நல்லா இருக்கு, டக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். ஓகே ஓகே சொல்லிட்டு இந்த நேமே கொடுக்குது, சன் மூன் வச்சிட்டீங்க. ஆமா. சோ உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க வந்து யார், எங்க இருந்து வரீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? சோ அந்த மாதிரி. நான் வந்து எனக்கு படிப்பறிவுலாம் அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க. பொது அறிவு தான் எனக்கு அதிகம். பொது அறிவு நிறைய பேர் கத்துக்கிட்டீங்க சோஷியலைஸ் ஆகுது. நீங்க? நான் சென்னை தான். நான் 10th தான் முடிச்சிருக்கேன். 10th முடிச்சிருக்கீங்க. ஏன் அதை தாண்டி ஏதாவது ஒர்க் பண்ணலாம்ல, ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? நீங்க ஒர்க் போயிட்டு தான் இருந்தோம். நாங்க இந்த மாதிரி ஜெண்டர் பீப்புளா இருக்குன்றதுனால எல்லா இடத்துலயும் யார் வீட்டுல ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணதுனாலதான் நாங்க இப்ப ஓனாவே சில விஷயம் பண்ணி அதுல இருந்து நாங்க அவுன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஏதாவது இன்சிடென்ட் சொல்ல முடியுமா? ரொம்ப ஆடா ஃபேஸ் பண்ணீங்க அந்த மாதிரி, வேலை தேடி போயிருக்கீங்க? இவங்க தான் என்ன ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? நான் என்ன ஃபேஸ் பண்ணிருக்கேன்னா, நான் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில. ஓகே, நேம் சொல்ல முடியுமா? நேம் ஓகே ஓகே சொல்லுங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் அப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் காமனா தான் இருந்தோம். இப்போ நான் லாண்டரி போயிட்டு ட்ரெஸ் என்னோட யூனிஃபார்ம் எடுத்துட்டு வந்து அங்க போயிட்டு தான் நாங்க யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூனிஃபார்ம் வெளில அலோடு இல்ல. சோ அப்ப நான் லாண்டரியில ட்ரெஸ் எடுத்து போயிட்டு எல்லாம் ஒன்னா தான் இருந்தோம். ஒரு கட்டத்துல நான் என்ன பண்ணேன், ஒரு சேனல்ல போயிட்டு நான் இந்த மாதிரி எல்ஜிபிடி கம்யூனிட்டில ஒரு பொண்ணு, நான் லெஸ்பியன், எனக்கு இந்த மாதிரி ஃபீல்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு பாட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அது என்ன ஆச்சுன்னா, பாத்துட்டு வந்துட்டு நல்லா என் கூட பேசிட்டு சாப்பிட்டு ஒரே டேபிள்ல சுத்திட்டு இருந்தாங்க. டக்குன்னு போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஹெச்ஆர் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கவங்க கேட்டா நாங்க எப்படி ட்ரெஸ் மாத்த முடியும், அவங்களுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்ப நாங்களும் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தைகளும் அதிகமா போயிடுச்சு. நீங்க என்ன பண்ணீங்க சிச்சுவேஷன்ல? நான் என்ன பண்ணேன்னா, அப்ப என்ன கூப்பிட்டாங்க, காரணமே சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க ஒரு 4 days நீங்க வீட்டுல இருங்க, நான் அதுக்கப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 4 days கழிச்சு என்ன கூப்பிட்டாங்க திருப்பியும். அதுக்கப்புறம் அந்த பசங்க எல்லாம் கூப்பிட்டு பேசி அவங்க நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான், நான் யாரும் தெரிஞ்சுதான் அந்த வேலைக்கு என்ன எடுத்தாங்க. ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இல்ல அந்த டைம்ல? அது மாதிரி சொல்லும் போது கோவம் வந்ததா, கஷ்டமா இருந்ததா அதிகமா உங்களுக்கு? என்ன இருந்துச்சுன்னா, அது ஒரு இப்படி ஒரு புரிதல் இல்லாம லேடிஸ் இருக்காங்களா அப்படின்னு. இப்ப நான் ஒண்ணு அவங்களை எதுவும் பண்ற போறது கிடையாது. சி ஃபீல்ஸ் இருக்குதுன்னா, ஒரு பொண்ணு மேல ஃபீல்ஸ் இருக்குதுன்னா அது எல்லாரும் மேலே இருந்துருது. இப்ப எப்படி ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிக்குதுன்னா அவங்க கிட்ட மட்டும் தான் எல்லாமே மூவ் ஆன் ஆக முடியும். அந்த மாதிரிதான் ஒரு பொண்ணுக்கு இவங்களதான் பிடிக்கும், இவங்க மாதிரி இருக்கவங்கதான் பிடிக்கணும் ஒரு இது இருக்கு. அதை தாண்டி நம்மளுக்கு எல்லாரையும் பிடிச்சிடாது. எங்களுக்கும் அக்கா தங்கச்சின்னு பழகணும்னு ஆசையா இருக்கும், ஃப்ரெண்டும் பழகணும் ஆசையா இருக்கும். அதை தாண்டி ஒரு கேவலமான ஒரு போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி 7 வருஷமா நீங்க தனியா தான் இருக்கீங்களா? அது மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்களா? கூட அம்மா அப்பா இல்ல, பேரண்ட்ஸ் இல்ல, தனியா எப்படி அது ஒரு மாதிரி இல்ல உங்களுக்கு? நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தாலே நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா இருக்கும், ஃபீல்ஸ் எல்லாம் இல்லாம இருக்காது. பட் ஆனா நம்ம இந்த லைஃப் சூஸ் பண்ணிருக்கோம்னா, நம்ம எதுனா ஒண்ணு தேவைன்னா ஒண்ணு தேவைதான்ற மாதிரி நாங்க கம்மி இருந்துருவோம். ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க, வருவாங்கன்ட்டு புரிஞ்சுப்பாங்க. இன்னொருக்கு புரிஞ்சுக்கலையா வீட்டுல? அது மாதிரி கஷ்டமா இல்லையா உங்களுக்கு புரிஞ்சுக்கலன்னு உடனே அம்மா அப்பா விட்டு வரும்போது? அது அவங்கதாங்க கஷ்டப்படணும். நம்ம ஒரு குழந்தைய பெற்று எடுத்துருக்கோம், அவங்களுக்கு ஃபீல்ஸ் என்னன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து அவங்கள இந்த மாதிரி ஒதுக்கி வைக்கணும். அதுக்கு அவங்கதான் யோசிக்கணும். அவங்களாம் வாழ விட்டுணும், அதுதான் நல்லது. அதே மாதிரி வந்து உங்க வீடியோஸ் நிறைய நான் பாத்திருக்கேன். நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வரும், பார்க்கும்போது நானே பெஸ்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னொன்னு கேட்க ஆரம்பிக்கலாமா?
இல்ல நான் பார்த்து என் கண்ணை சிக்கிறது வரைக்குமே. என்னைக்கோ சொசைட்டி ரொம்ப உங்களுக்கு கேவலமா பேசி ஃபீல் பண்ணிருக்கீங்களா, உடஞ்சு போயிருக்கீங்களா அதனால? நாங்க தான் தெரிஞ்சுட்டு தான் வெளில வரோம். இப்படிதான் பேசுவாங்க. நாங்க அந்த ஒன் இயர் டைம் எடுத்தது காரணமே சொசைட்டில நம்மள வாழ விட மாட்டாங்க. அதை தாண்டி நம்ம வாழணும். இந்த மாதிரி பேசுவாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க, இதை வச்சு பேசுவாங்க, குழந்தைலன்னு பேசுவாங்க. ஆம்பளை தொடர்ந்தாம எப்படி இருக்குன்றீங்க, கத்திரிக்காய்க்கு வேலை இருக்கும், முருங்காய்க்கு வேலை இருக்கும்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்பானுங்க. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி தான் நாங்க ஒண்ணா வந்தோம். எப்படி உங்களுக்குள்ள மேட்டர் நடக்கும்? இது நிறைய பேருக்கு இந்த டவுட். கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்த்த வரைக்குமே என்னடா அவங்க பண்ணுவாங்க, ரூம்ல என்னடா பண்ணுவாங்க அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா. அது அதுக்கு மேல நானே ஒரு மாதிரி உங்க அக்கா உங்க அம்மா யாருன்னா அனுப்புங்கடா, அவங்கள பண்ணி அனுப்புற, நீ வேணா கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன். இந்த நாய்களால பாவம் அவங்களதான் கேக்குற நிலைமைக்கு அவனுங்களே எட்டு வச்சிருக்கானுங்க நம்மள. ஆக்சுவலி இதுல மேட்ருன்றதை தாண்டி ஒருத்தவங்க மேட்ரு பத்தி தான் பேசுறான்னா அவனுக்கு விஷயமே மேட்ரு மட்டும்தான். கல்யாணம் பண்ணா கூட ஒரு ரூம்ல போய் செக் பண்ணிக்கணும். லெஸ்பியன் அவங்க என்ன சொல்ற, குறிப்பிட்டு உங்களுக்கு மட்டும் தான் தாக்குறாங்க. நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, லிங்கின் பயம் எல்லாம் போட்டு கேட்டிருக்காங்க. உங்க லிங்க் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. நானே ஆக்சுவலி இது பாக்கல. ஆனா இந்த அளவு பேசுறானுங்கன்னா அப்ப அவங்களோட கண்ணோட்டத்துல என்னவா ஒரு பொண்ணை பாக்குறான்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். காட்சி பிடிச்சிருக்காங்க இருக்காங்க. இல்ல இவனுங்க மாதிரி ஆளுங்களாதான் நிறைய குழந்தைங்கள இருந்து எல்லாருமே வந்து வேஸ்ட் பண்றதே இந்த மாதிரி ஆளுங்க தான். சில பேர் சொல்லி வெளில வந்து கேஸ் அது இதுன்னு போயிடுது. சில குழந்தைங்களுக்கு எல்லாம் என்னன்னு சொல்ல தெரியாத அதுக்கு அபியூஸ் பண்றாங்க. ஏன்னா இவங்க பாக்குற இப்ப எங்களே மேட்டர் வரையும் கேக்குறாங்க. ஒரு பக்கத்துல உங்கள மாதிரியோ இல்ல என்ன மாதிரியோ இல்ல இவ மாதிரியோ ஒரு பொண்ணு இருக்கும்போது அவளை எந்த கண்ணோட்டத்துல பாப்பான்? கரெக்ட்டுங்க, கரெக்ட். அதான் இதுதான் பதில். உஷாரா இருக்கும். நிறைய நடக்குதுங்க அந்த மாதிரி இந்த சமுதாயத்துல. நடக்காமலாம் ஒண்ணும் இல்லை.